தெரியல நண்பர்களே 5 நிமிஷமா அங்கிருந்து பேசிட்டு வந்தேன், வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசணுமாமா. ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன பேசணும் எங்களுக்கு மறந்து போச்சு. அதனால இப்போ என்னன்னா ஒரு ஸ்பாட் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். போயிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போவோம். வாங்க போகலாம். நம்ம எவ்வளவு தடவை வந்திருக்கிறோம், ஆனா இப்படிதான் ஆக்சுவலா இப்படிதான் நம்ம வெளியே வரோம். ஒரு புதிய புதிய ஸ்பாட்டா சும்மா நம்ம சும்மா வரும்போது என்ன பண்ணிருப்போம், ஒரு ஒத்த போக்கு. இப்ப இது வர்ற வழியில இப்ப எத்தனை ஸ்பாட் அடிபொலியா இருக்குல்ல. நம்ம எத்தனை முறை வந்திருக்கிறது, அத்தை வீடு இங்கதான் இருக்குது. எவ்வளவு தடவை வந்திருக்கிறது, இந்த மாதிரி ஸ்பாட் இருக்கிறதே தெரியாது. எங்க மச்சானு சொன்னதே இல்லைங்க, இது அவருக்கே தெரியாது இருக்கு. இங்கதானே இங்க ஒரு இது வேளாங்கண்ணி மாதா சர்ச் இருக்கு பின்னாடிதான். இனிமே நல்ல ஒரு பாட்டு எடுத்து வச்சுக்கோ ஜானுக்கு. யாராச்சும் ஒரு ஆளுக்கு மாட்டுவீங்க. பாரு எடுத்தீங்களா கட்டே பண்றது கிடையாது, கண்டிப்பா நான் போட்டு விடுவேன். கட்டி போடுறதுதான் என்ன டான்ஸர்லோ நீங்க பேசுறது, பொண்டாட்டி பத்தி பேசுறது. யார் பனிஷ்மெண்ட் வாங்க அதையும் போடு, டான்ஸையும் போடு, எல்லாம் போடுறத வீடியோ போடுறத கட்டியா போடு. டான்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, பாட்டு நான் போறேன், டான்ஸ் நீ ஆடு. பாட்டு காப்பிரைட் வரும், எப்படி ஆட போறது நீ தானே. இதில் நிறைய பிளேஸ் மாறி இருக்குதுங்க தலைவர, நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஆனால் இங்கே நல்லா கிருஷி ஏரியா, விவசாயம் சாரி விவசாய ஏரியா. நம்ம லாங்குவேஜ் நம்ம நார்மலா பேச மாதிரி பேசிக்க வேண்டியது இல்ல, கிருஷிங்கிறது மலையாளம். நமக்கு ஆக்சுவலாக என்னன்னா we are in கேரளா, பட் நாங்கள் எல்லாருமே தமிழ் பீப்புள். அதனால எங்களுடைய மூத்த குடிகள் பூர்வ குடிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான். சரி நண்பர்களே, ஒரு வழி இருக்கா, சின்னதா ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். நீ எங்க வந்துக்கோ, நீ டான்ஸ் ஆடுங்க. வா நீ அங்க வந்து இங்க இந்த இதுல எடு, லேண்ட்ஸ்கேப்ல எடு. உன டான்ஸ் ஆடுற ஃபுல் பாட்டு ஆரம்பம் கட்டி அனர்த்தினா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து வரும். ரெடி நண்பர்களே, இது என்னன்னா வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டது. என்ன எழவி அது. புள்ளைய கூட்டி சுத்துறாங்க, பின்ன புள்ளைய கூட்டி சுத்தாங்க, எங்க கிளவி கூட்டியா சுத்துறாங்க. சுத்தமான தண்ணி, சுத்தமான காத்து. இது எத்தனை நல்ல சும்மா சொல்லிட்டே எத்தனை சொல்லிட்டு செக்கு நாட்டுல சுத்தமா நான் எத்தனை இயற்கையா வந்து அதான் சொல்ல முடியாது. பின்ன நாத்தமான தண்ணி, நாத்தமான இல்ல அங்க ஃபால்ஸ் சூப்பரா இருக்கு நண்பர்களே, நல்லா இருக்கு. வேற லெவல் 5 நிமிஷம் சும்மா இருக்குது நண்பர்களே, ஜில்லுன்னு இருக்குது, வேற லெவலா இருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி தூக்கி போட்டு நண்பர்களே சூப்பரா இருக்கு. வேற ஏதாவது சொல்றாரு, அடுத்த நேரம் கருத்து தெரியல அப்ரூட்டா கட் பண்ணுங்கிற மாதிரி. நண்பர்களே ரொம்ப தணுப்பா ஜில்லுன்னு இருக்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறான். மலையிலிருந்து வரதானே மலையெல்லாம் யானை இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஒழுகி இந்த வழியா வந்து டேம் மலம்புழா டேமுக்கு போய் சேர்ந்துடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, தாராளமா வரலாம். வந்தீங்கன்னா சேஃபா வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபேமிலியா என்ஜாய் பண்ணிட்டு குழந்தைகளை கூப்பிட்டு ஜாலியா குளிக்க வைக்கலாம். இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லன்னு யாரு சொன்னா? இங்க என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணும் கிடையாது. தெரியல, நமக்கு லோக்கல்ல தெரியாதுல்ல. இல்ல இதுக்குள்ள வரலாம், முன்னாடி இங்கெல்லாம் போர்டு வச்சிருப்பாங்க, இல்லன்னா உள்ள வச்சிருப்பாங்க. A few moments later. போக கூடாதா?
வாங்க வாங்க கோப்பை நீங்க நான் சொன்னேன்ல உங்களுக்கு போலீஸா இருப்பாங்க தெரியல ஃபாரஸ்ட் ஆர்டர் வேட்டி അല്ല വെറുതെ വന്നു അത് മാത്രല്ല പെട്ടെന്ന് വെള്ളം വരും ഇതൊക്കെ ആ ഓക്കെ മലയിൽ ഉൾക്കാട്ടിൽ വരികയാണ് പെട്ടെന്ന് വെള്ളം വന്നാൽ അറിയില്ല മേനാമ്പാറ കോഴിപ്പാറ ആ ഭാഗത്ത് ചുമ്മാ ഒരു ഔട്ടിങ് വന്നാണ് പെട്ടെന്ന് വെള്ളം വരുന്നതാണ് ഡാം ഇപ്പൊ തരിയാൻ കിട്ടില്ല ആ അത്രയും വെള്ളം വരുന്നതോ ഇതൊക്കെ ഇല്ലേ? ശരി സാർ പോയതല്ലേ? വനപ്രദേശം ആ ശരി ആ കേട്ടോ ശരി സാർ അവിടെ പോയാലും വെള്ളം ഇറങ്ങണ്ട കേട്ടോ ആ ഇല്ല ഇല്ല സാർ ഡേഞ്ചറാണ് കാരണം വനത്തിനുള്ളിൽ മഴ കേട്ടോ എപ്പോഴും ആ ആ പെട്ടെന്ന് വെള്ളം കയറുമോ? ഇവിടുന്ന് ആരും ആയിട്ടില്ല சரி சார் போலாமா போலாம் நண்பர்களே என்ன தலைவரா சொன்னீங்க நீங்க ஃபேமிலியே வந்து என்ஜாய் பண்ணலாம் நண்பர்களே நம்மள நல்லா ஜாலியா வைப் பண்ணிட்டு இருந்தோம். தலைவர் அப்பதான் சொன்னாரு ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்பயே சொன்னேன் நான் ஏன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா இருக்குன்னு சொன்னேன் நான். போர்டு ஒன்று இல்லைங்கிற போர்டு இல்லை அங்க போர்டு இல்ல அதனால கிடையாது ப்ராப்ளம் இல்லை. ஆனா கரெக்டா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல வந்துட்டாங்க. கண்ணுங்களா வாங்கடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஒன்னும் இல்ல சாரே சும்மா பேசிட்டு இருந்தோம் சொன்னாங்க. அது திடீர்னு தண்ணி திடீர்னு அதிகமா வந்துருமாமா, நம்ம எதிர்பார்க்காத டைம்ல வந்துருமாமா. வரும்போது சொல்லிட்டு இருந்தேன் மலை மேல வந்து மழை பெய்யும்போது தண்ணி அதிகமா வந்துடும், பாடி கூட கிடைக்காதுன்னு சொன்னாரு. காமிச்சு நான் பாடி எல்லாம் போடுறது இல்ல. அதனால பாடி போனாலும் பரவாயில்ல, நான் பாடி போடுறது இல்ல சொன்னாரு. காமெடி ஓகே, ஆனா ஃபேமிலியா இல்ல யாருமே உள்ள வெளிய இருந்து பாத்துக்கலாம், உள்ள இறங்கக்கூடாது. ஃபேமிலியில நம்மளே இறங்கக்கூடாதுங்கிறாங்க. இல்ல இல்ல யாருமே இறங்கக்கூடாது. ஆனா இங்க கொஞ்சம் முன்னாடி இங்க ஒரு கவை இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா இறங்காதீங்க, பட் அங்கெல்லாம் ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, சேஃப் தான். ஏதாவது எமர்ஜென்சினா கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ற கால் இருப்பாங்க. இங்கெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு அது சொன்னார்ல அவரு. ஆனா ரொம்ப டீசெண்டா பேசினாங்க, நீட்டா பேசினாங்க, திட்டம்லாம் கிடையாது. என்னடா நீங்க அப்படி இப்படின்னு ஒரு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா 4 பேர் உட்காந்துருந்தோமா சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைச்சுப்பாங்க போல. அதான் வந்தோடனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஒன்னும் இல்லை சார் சம்சாரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் தெரியும் நம்ம பேசுறது தெரியுமில்ல சரக்கு அடிச்சுக்கிறோமா இல்லையான்னு. இங்க இனி அவங்களுக்கே வரலடா, ரொம்ப லேட் ஆக்குறாங்க. டேபிள் எல்லாமே சும்மா தான் கொடுக்குறேன் பாத்தியா, பாத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க சர்வீஸ் டக்குன்னு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இந்த மாதிரி தெரியுது. அங்க போயிடலாம் வாங்க நண்பர்களே. செம திறக்கா இருக்குது, கூட்டமா இருக்குது, திறக்கா இருக்குது, எல்லாம் ஒண்ணுதான். அதனால நாங்க ரெகுலரா சாப்பிட்ற என்னமா இருக்கு போய் பார்க்கலாம். இந்த சிஜு இந்த ரைட் எடுத்து இந்த நேரா போய் லெஃப்ட் விட்டீங்கன்னா போகும். அங்கேயுமே கூட்டமா தான் இருக்கும். ஆனா அங்க சர்வீஸ் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிற மாதிரி இருக்கு, இங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் இவங்க நம்ம ஆர்டர் கொடுத்தா இவங்க என்ன ஸ்பெஷாலிட்டி நினைக்கிறேன். ஒருவேளை எவ்வளவு லேட் ஆகாட்டியும் ஆர்டர் கொடுத்தாதான் கோழி பிடிச்சி அறுப்பாங்க போல் இருக்குது. கோழி அறுத்து மசாலா தடவி பின்னா வேக வச்சு தான் கொடுப்பாங்க போல் இருக்கு. அதான் எல்லா டைப்லும் சும்மா உட்காந்துருக்காங்க. என்ன மாதிரில வந்து ஆல்ரெடி வேக வச்சு பொரிச்சு அவிச்செல்லாம் வச்சிருப்பாங்க. போன டப்பாக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ போனோம், அது என்னது என்ன பாக்ஸ் கிச்சன் சொல்லிட்டு நல்ல கூட்டமா இருக்கு. நல்ல ஹோட்டல் தான், அதனாலதான் கூட்டம். சர்வீஸ் பண்றது கம்மி நினைக்கிறேன், ஸ்டாஃப் கம்மியாகிற மாதிரி இருக்கு. நீ சாப்பாடு வேலை தோணுது, அரிசி போட்டு தோணுது. இப்பதான் அரிசி போட்டுருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு நாங்க கிளம்பிட்டாங்க இருந்து. பிரியாணி கலர் வந்து வெள்ளையா இருந்துச்சு. வெள்ளை பிரியாணி பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்காது. அதனால வெள்ளை பிரியாணி பிடிக்காதவங்க ஏமாண்டு பண்ணுங்க. நமக்கு எப்பவும் தம் பிரியாணி மஞ்சையா இருக்கணும். அது அந்த மஞ்சள் இல்ல, மஞ்சள் இல்ல, ப்ரௌன். ஒரு ஆசிஸ் கிச்சன் இருக்குங்க தலைவர. அங்கதான் ரம்ஜானுக்கு போய் சாப்பிட்டோம், நல்லா இருக்கு. அதனால அங்க போக வேண்டாம் சொன்னது. அப்ப இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா என்ன மாதிரி போயிடலாம். நேரா போனா வந்து ஹாஸ்பிட்டல், ரைட் சைடு போனா ஹெவன் ஆப்டிகல்ஸ் சொல்லிட்டு பாலக்காட்டு பெரிய நம்பர் 1 ஆப்டிகல்ஸ் இருக்குது. அது இந்த ரைட் சைடு தான் போனோம். அதனால நம்ம லெஃப்ட் சைடு சாப்பிட்றதுக்காக போறோம். ப்ரமோஷன்.
NMR ചിക്കൻ ഒന്ന് NMR ബീഫ് രണ്ടെണ്ണം ചിക്കൻ തലശ്ശേരി. இதுக்கு பேர் பிரியாணியா? இதுதான் பிரியாணி. இனி பேச்சே கிடையாது, பீச்சு தான். NMR பிரியாணி சூப்பர் தான், நல்லா இருக்கு. எப்பவும் மாதிரி இன்னைக்கும் NMR பிரியாணி செம்மையா இருக்கு. நாங்க முறுக்கு கூட முள்ளு தான் சாப்பிடுவோம். பிரியாணி, பீஃப் பிரியாணி மிக அருமையாக இருந்தது. எப்போவுமே நல்லா இருக்கும். எப்போவுமே ஒரு நாள் வந்து இப்போ நான் ஃபுட்டே கொண்டு வரல, ஆஃபீஸ் போகும்போது ஃபுட் எதுவும் கொண்டு வரலன்னா நான் நேராக மதியம் லஞ்சுன்னா பிரியாணி தான் போய் அங்கே பிரியாணி தான் சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும் எப்போவுமே. என்ன இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் டெலிவரியாக இருந்துச்சு. சொல்லி அடுத்த நிமிஷம் டப்புனு ஒன்று கொடுத்தாங்க. நாங்கள் விடுமா, அடுத்த நிமிஷம் நாங்கள் முடிச்சு கட்டிட்டது. பிபி தான் ஆள் வேற லெவலு. ஆள் பாக்குறதுக்கு கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த தினோண்டு இருப்பாங்கல்ல, நல்லா கட்டுவாங்கண்ணா. கட்டு கட்டுறது மடக்கிட்டு இருந்துக்கிறது. நல்லா உள்ள எப்படி இறங்குதுன்னு தெரியாது. டிரைவர் தம்பி பயங்கரமா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இன்னத்த ஃப்ரெண்ட்ஸ், இன்னத்த மலையாளம் நம்மளோட இது நேச்சுரலா வரதான் பேச வேண்டியது, அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் பிளான் பண்ணோம் கவைக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் மலம்பலா டேமுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் கோட்டைக்கு போயிட்டு, ஸ்னேக் பார்க் போயிட்டு பிளான் பண்ணோம். NMR போயிட்டு இது 2 காரியம் மட்டும்தான் நடந்தது. ஆனால் ஃபுல்லாக ஃபன்னாக இருந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸ். மண்ணா இருந்துச்சா? ஃபன் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்துச்சு, மண்ணா இருந்துச்சு. தண்ணியாக இருந்துச்சு. புது இடமா கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது. ரெகுலராக போகிற இடமா இருந்தாலும் புதுசாக இருந்துச்சு. ஸோ நண்பர்களே, டே வாஸ் ஃபுல் ஆஃப் ஜாய்ஃபுல் ஹாப்பினஸ். ஆமாம், அது பார்த்துருப்பாங்க லாஸ்ட் டைம். ஜில்னஸ் ஃபுட்டு So it's time to finish our vlog today. நிறைய இங்கிலீஷ்காரங்கள பார்ப்பாங்க, அதனால இன்னைக்கு நாங்கள் வந்து vlog முடிக்க போகிறோம். புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். மயில் குஞ்சு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாப்ஸ் vlogs. உங்கள் ஜாப்ஸ் vlog மெம்பர்ஸ். நீ பேசுறதா? ஸ்லோவா பேசு பிபி. நீ பேசு பிபி. முடியும் பிபி. காட்டுக்கார வாங்கிட்டாரு. யார் ராமனுக்கு வயலுக்கலையில அதான் பிரச்சனை. நான் சும்மா கொஞ்சம் இன்னும் உங்க ஊர் சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணா கன்க்ளூஷன். இத்தனை நாள் போயிட்டு வந்திருக்கோம். இத்தனை வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இவ்வளவு தூரம் போயிட்டு மைக் நாங்க வீடியோ எடுத்து இதோட நம்ம vlog வந்து நிறுத்த போறோம். அடுத்த vlogல உங்களை சந்திக்கிறோம். Subscribe to Jabs Vlogs. காட்டுக்கார வந்துட்டாரு. எங்க போனாலும் யாராச்சும் நமக்கு எதிரி வந்துட்டே இருக்கிறாங்க. நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்.